அனைவருக்கும் வணக்கம். அதாவது நேற்று நடந்த, அதாவது ஜூலை 21 நடந்த டிஆர்பியினுடைய இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுல 60க்கு 52 கொஸ்டின்ஸ் பொது தமிழ்ல மட்டும், அதாவது தகுதி தேர்வு பிளஸ் ஸ்கோரிங் பேப்பர்ல மெயின்ல 52 கொஸ்டின்ஸ் இடம்பெற்ற இந்த சிவதன்யாவின் தமிழால் வெல்லும் கொஸ்டின்ஸ் நம்ம ஆதாரத்தோட ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ல சரிங்களா 82 கேள்வி 100க்கு வந்திருந்தது. அது எல்லாமே நம்ம ஆதாரத்தோட வீடியோ கொடுத்துருக்கிறோம். இப்போ இந்த வீடியோல இந்த டிஆர்பி நியமன தேர்வுல கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி 2வது பக்கத்திலேயே 9th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிக்கிறதுலேயே 3வது பக்கத்திலேயே கற்றை வேரி என்பதன் பொருள். இது தவறான கூற்று வடிவத்தில் கொடுத்துருந்தாங்க ஒன்று. அப்படியே அடுத்த இது கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். நம்ம அதை அப்படியே பேஜ் நம்பரோட எல்லாத்தையும் நம்ம கட்டிட்டு வரோம் சரிங்களா. அதாவது குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் 52 நாட்கள் தான் இருக்கு. அதுக்கு பயிற்சி செய்யறதுக்கு ஒரு தரமான புத்தகம். நம்ம இத்தனை கொஸ்டின் வந்துச்சுன்னு நம்ம சொல்றதை விட எல்லாத்தையும் நம்ம ஆதாரத்தோட கொடுத்துட்டு வரோம். இந்த எக்ஸாம்ல 9th 10th இருந்து மட்டுமே 80% கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அது எல்லாமே நம்ம புத்தகத்தில் இருந்துச்சு. அதான் பெரிய விஷயம். அதை நம்ம எல்லாத்தையும் நம்ம காட்டுறோம். இந்த கேள்வி பாருங்க. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞர் பலர் என்ற வரையில் இடம்பெற்ற நூல். அதாவது கலித்தொகையில முல்லைக்களி. இந்த கேள்வி கொடுத்துருந்தாங்க ஒண்ணு. இது ஒரு அடுத்த பக்கத்துல பாருங்க. அப்துல் வந்தான், நேற்று வந்தான். இதையும் இது இன்னும் 2 கொடுத்து பொறுத்துக. இது ஒண்ணு கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. என் அண்ணன் நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்து பொறுத்துக சரிங்களா. அடுத்த பக்கம் பாருங்க. இந்த கேள்வி மாற்றுமின், பரப்புமின் ஆகிய சொற்கள் இடம்பெற்ற நூல் கேட்டிருந்தாங்க. சீத்தலை சாத்தனார், அதாவது மணிமேகலை. இந்த அடுத்த முதல் பாயிண்ட் அடுத்தது அதே கண்டினியூஸா நம்ம எடுத்திருந்தோம், மணிமேகலை. அடுத்து பாருங்க எத்தனை கேள்விகள், அவ்வளவுமே நம்ம ஆதாரத்தோட எல்லாத்தையும் நம்ம பதிவிட்டு வரோம். இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே குரூப் 4. அடுத்து அப்படியே இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருந்து 2 கேள்வி. இந்த கேள்வி கொடுத்திருந்தாங்களே அப்படி நேரடியாக கேட்டிருந்தாங்க. 10 வயதுக்கு உள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் ஒண்ணு. அதே இது இந்த கேள்வி பொறுத்துக்கள்ல கொடுத்திருந்தாங்க. பழம் அன்று, பழங்கள் அல்ல, பழங்கள் பல, அதாவது ஒருமை பன்மை இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. இது ஒண்ணு. நூல்கள், நூல் அப்படின்ற மாதிரி பொறுத்துக்களை கொடுத்திருந்தாங்க. எத்துணை நூல்கள், எத்தனை நூல்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. இது ஒரே பக்கத்துல 2 கேள்வியா. அடுத்த பக்கம் திருப்பணும் அப்படின்னா இது ஃபுல்லா குரூப் 4. அதாவது நம்ம ஏன்னா 9th ஃபர்ஸ்ட் வச்சோன்றது இப்பதான் தெரியும் எல்லாத்துக்குமே. 9th 10th தான் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல வச்சிருப்போம். 9th 10th அப்புறம் 6 7 8. இந்த கேள்வி பாருங்க. கடிகமல் என்பதன் 9th 10th இருந்து மட்டுமே 80-90% கேள்வி வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆசிரியர் நியமன தேர்வுல. நம்ம எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி இந்த சூடியப்பூ சூடர்க்க என்ற நூலின் ஆசிரியர், சிறுகதையின் ஆசிரியர் நாஞ்சில் நாடன். கண்டிகமல் என்பதன் இலக்கண குறிப்பு. ஒவ்வொரு பக்கங்கள்ல அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியா கொஸ்டின்ஸ் இடம்பெற்றிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 5 பக்கத்துக்கு இடையிலையாவது ஒரு கேள்வி வந்துடும். இது குரூப் 4. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேள்வி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்க காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள். இது செகண்டரி கிரெடிட் டீச்சர்ல கேட்ட கொஸ்டின். இது குரூப் 4 கிரீன் கலர்ல கொடுத்திருக்கிறது குரூப் 4. அடுத்து இதை பாக்குறேன். இந்த ஒரு பக்கத்துல இருந்து மட்டுமே 3 கொஸ்டின். இந்த ஒரே பக்கத்துல இருந்து மட்டுமே 3 கொஸ்டின். அப்படியே இந்த 3 கொஸ்டினுமே அப்படியே இந்த புதிய உரைநடையின் ஆசிரியர் கொடுத்திருந்தாங்களே அது பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வென்றவர் என்னது அப்படின்னா எழில் முதல்வன். இது நம்ம இன்னொரு இடத்துல எழில் முதல்வன் கொடுத்துருக்குறோம், அங்கேயும் காட்டுறேன் பாருங்க. அடுத்து இந்த கேள்வி சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், இந்த இவர்வேன் என்பதன் பொருள் கொடுத்திருந்தாங்க. இந்த கேள்வி அப்படியே பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 59 இருந்து பாருங்களேன். அடுத்தடுத்த பக்கங்கள்ல இருக்கும் பாருங்க. 59 3 கேள்வி. முதல் 59 பக்கங்களே இது வரைக்கும் 10 கேள்விக்கு மேல பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா 65வது பக்கத்துல ஒரு கேள்வி. இந்த ஆயுள் பெருக்கம் அப்படின்றத நிரப்ப சொல்லி கொடுத்திருந்தாங்க. விடுபட்ட இடத்திற்கான பொருளுக்கு என்ன வரும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க ஒண்ணு. அடுத்து பாருங்க. அடுத்த பக்கம் திருப்போம்னா 66ல வலிமை. அடுத்து பார்த்தோம்னா 67வது பக்கம். 66ல வலிமிகின் வழி இல்லை. 67வது பக்கத்துல புலம்பெயர்ந்த தமிழர் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி, சிங்காரம். இந்த கேள்வி அப்படியே அதுக்கடுத்த பக்கம் 68வது பக்கத்துல இதுல பாத்தீங்கன்னா இந்த ஈதலும் வைகளும் அப்படின்ற வார்த்தையை விடுபட்டு கொடுத்திருந்தாங்க. கம்பராமாயண பாடல். இந்த பாடல் 68வது பக்கம். அப்படியே 69வது பக்கம் வந்தோம்னா 2 கேள்வி. தொகைநிலை தொடர். இது கூற்றுல இருந்தது. தொகைநிலை தொகாநிலை எத்தனை வகைப்படும்னு. அதே பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கேள்வி பழைய வாளை அடகு வைத்த செய்தி சொன்னது. எத்தனாவது பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும். பேஜ் நம்பர் 69லயே 2 கேள்வி. 68ல ஒரு கேள்வி. அடுத்து நம்ம திருப்பணும் அப்படின்னா 72வது பக்கத்துல ஒரு கேள்வி. 75வது பக்கத்துல ஒரு கேள்வி. கேட்ட பாடல் என்பதன் இலக்கண குறிப்பு சரிங்களா. 75வது பக்கம். அப்படி வந்தா 76வது பக்கத்துல குரூப் 4ல கேட்ட கேள்வி. 78வது பக்கத்துல 2 கேள்வி. இந்த கேட்ட பாடல் 1. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேற எதற்கும் நாம் பயப்பட வேண்டும் அப்படின்ற கேள்வி. முரம்படும் மெய்மை. இதெல்லாம் நம்ம கொடுத்த மாதிரி அப்படியே கொடுத்துருந்தாங்க கேள்வி. அடுத்து பாத்தீங்கன்னா 80வது பக்கத்துல ஒரு கேள்வி சரிங்களா. இயைபு மோனை. இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இயைபு மோனை கொடுத்துருந்தாங்க. இலக்கண குறிப்புல கேட்டிருந்தாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலுமே சேர்த்து ஒரு பொறுத்துக, பேஜ் நம்பர் 82. சரிங்களா, 65ல இருந்து 82 வரைக்குமே கிட்டத்தட்ட 6 7 8 கேள்வி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 82ல ஒரு கேள்வி. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே குரூப் 4. சரிங்களா, இந்த புத்தகத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 600 மற்றும் கொள்கை கட்டணம் 70 ரூபா. தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து பொறுத்துக. இது ஒன்று, இது பொறுத்துக, திருவிளையாடல் புராணம் பொறுத்துக. இது 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 காலக்கணிதம், கண்ணதாசனுடைய காலக்கணிதம் அப்படின்னு ஒரு கொஸ்டின். இது தனி கேள்வி. இது நம்ம எப்படி கொடுத்துருக்கிறோமோ இதே மாதிரியே ஒரு கேள்வி, இது தனி கேள்வி. சரிங்களா, ஸ்டீபன் ஹாக்கிங் பத்தி அப்படியே தனியாக கேட்கப்பட்ட கேள்வி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பொறுத்துக, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வந்து பொறுத்துக, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் காலக்கணிதம், திருவிளையாடல் புராணம், இதெல்லாம் வந்து பொறுத்துக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பொறுத்துக. இந்த ஒவ்வொரு நிலத்துக்குரிய மரங்கள் 1 2, இந்த பக்கம் ஒரு 3, இந்த 4, இந்த 3 இன்னொன்று கொடுத்துட்டு பொறுத்துக. இது ஒன்று பொறுத்துக, இந்த 4 சேர்த்து பொறுத்துக. அடுத்து தனி கேள்வி 50வது, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். தமிழ் மக்களுடைய வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. எல்லா பக்கத்துலையும் அத்தனை கேள்விகளும் நம்ம ஆதாரத்தோட கொடுத்துட்டோம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்த சரியான ஒன்றை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சரியானதை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதாவது பாசுவர் வெற்றிலை விற்பவர், இது மட்டும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துருந்தாங்க. பேஜ் நம்பர் 106. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து 110, ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். பேஜ் நம்பர் 110, ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். 112, இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 110 பக்கங்களே கிட்டத்தட்ட 25 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. முதல் 110 பக்கங்களே 9th 10th இருந்து அவ்வளவுமே. இது வந்து தனி கேள்வி. இது வந்து கூற்று, இது வந்து பொறுத்துக, காலக்கணிதம் நம்ம அப்படியே சொன்னோம். இது வந்து தனி கேள்வி. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை. இது ஒரு தனி கொஸ்டின். அதான் பார்த்தீங்கன்னா 120 பக்கங்கள் வரைக்குமே நியர்லி 30 கொஸ்டின் வரைக்கும் தாண்டிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து இருக்கு இல்லையா, என்னது எழில் முதல்வன், இது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அங்க வந்து இயற்பெயர் கொடுத்திருந்தோம். இதான் கேட்கப்பட்ட கேள்வி. புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் யாரு? எழில் முதல்வன். பேஜ் நம்பர் 122. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 123ல 2 கொஸ்டின். என்னது, இந்த டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. இது ஒரு தனி கொஸ்டின், டெம்பஸ்ட் டொர்னாடோ. அடுத்து அதே பக்கத்திலேயே உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். அதுல வந்து ஆசிரியரை கொடுத்திருந்தாங்க. தொல்காப்பியம் ஐம்பூதங்களால் ஆனது குறிப்பிடக்கூடிய ஆசிரியர் யாருன்னு சொன்னோருன்னு கேட்டிருந்தாங்க. பேஜ் நம்பர் 123ல. அடுத்து பாருங்க, அடுத்தடுத்த பக்கங்கள்ல 65வது பக்கத்திலிருந்து தொடர்ச்சியா அத்தனை பக்கங்களையும் கேள்வி இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 130வது பக்கம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்ட கேள்வி. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தைச்ச செய்தி நற்றினை. இது ஒண்ணு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேனம், அகேனம், முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அகேனம். இந்த கேள்வி வந்து தனியா ஒரு கேள்வி. கேனம் அகேனம் ஆயுதம், இந்த ஒரு கொஸ்டின். இது எல்லாமே குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஏன்னா ஒரு 150 பக்கங்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 30 கேள்விக்கு மேல கேட்டிருக்கிறாங்க. 35 கேள்விகள் வரைக்கும் இருக்கும். அடுத்து இந்த கேள்வி, மக்கள் டேஷில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றன. வங்கம் அப்படின்னு கொடுத்தாங்க. வங்கம்னா கப்பல், படகு. இந்த கேள்வி வங்கம். அடுத்த கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம ஆதாரத்தோடு அப்படியே வீடியோவே காமிச்சிடறோம். புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியா தொடர்பு கொள்ளுங்க. இந்த கேள்வி, உரிமை பொருளில் வரக்கூடிய வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை. அத்தனை கேள்வியுமே அப்படியே ஹைலைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லாத்தையும் நம்ம பதிவிடணும் அப்படின்னு தான் நோக்கத்துல. பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தனை கேள்விகளுமே நம்ம. இது வந்து குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். இந்த பாருங்க, கா இயர் விகுதிகளை பெற்று வரக்கூடியது இறங்கிய அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்ப கா இயர் விகுதிகள் வந்து என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதி. இது வந்து 11th 12th புக்கு சிறப்பு தமிழ்ல இருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா சொல்லும் பொருளும், அது எல்லாமே நம்ம மொத்தமா எடுத்து கொடுத்துருந்தோம். அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதாரத்தோட காட்டுவோம். இலக்கண குறிப்பு. இது வந்து குரூப் 4. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா கேள்வியுமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்கலாம். இந்த இடத்துல அழியல் அப்படின்னா குழு குளுத்த பழம், இது ஒண்ணு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நேமி என்பதன் பொருள், நேமி என்ற பழஞ்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு தனியாவே கொடுத்திருந்தாங்க. வலம்புரி சங்கு. சரிங்களா, பேஜ் நம்பர் 187லயே 3 கேள்வி. சுவல் அப்படின்னா தோல், இது ஒரு கேள்வி. அடுத்து மண்ணீட்டாளர், சிற்பி, இது ஒரு தனியா பொறுத்துகளை கொடுத்திருந்தாங்க. அடுத்து இது அப்படியே இது வந்து ஒரு பொறுத்துக. இந்த 4மே ஒரு பொறுத்துக. சேக்கை,
யாக்கை, பணித்து, வாய்ந்த, இது 4மே ஒரு பொறுத்துக. தேம்பாவணியிலிருந்து வரக்கூடிய கொஸ்டின். அடுத்து பாருங்க, இது நவரசம் என்பதுடன் தொடர்பில்லாத ஒன்றை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இளஞ்சி, இந்த 3 கொடுத்துட்டு வேறினா பொருத்தமில்லாத இந்த 3 508 516 517 தேன், வேறினா தேன், அதாவது இது 3மே நீர்நிலையோடு தொடர்புடையது, இது மட்டும் தொடர்பில்லாதது. இந்த கேள்வி அப்படியே கொடுத்துருந்தாங்க. அதான் 60க்கு 52 கேள்விகள் வரைக்கும் இடம்பெற்றுச்சு. அதே மாதிரி கடிகமல் என்பதன் இலக்கண குறிப்பு, உரிச்சுற்றொடர், இது எல்லாமே குரூப் 4ல நீள் உழைப்புனா குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ஸ். அத்தனை கேள்விகளை நம்ம ஆதாரத்தோட கொடுத்துருக்குறோம். 6th இருந்து 12th வரைக்கும் கிட்டத்தட்ட 3700 கொஸ்டின் பிளஸ் 2012 இருந்து 2020 வரைக்கும் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்துருக்குறோம். புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.